அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இன்று தமிழ் புத்தாண்டு, இதை மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து தமிழக மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஏப்ரல் 14 பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அவரை தலித் சமூகத்தின் ஒரு தலைவராக தான் பலரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும், பிரிவாக இருந்தாலும், அதற்காக போராடிய ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அதுல முக்கியமா அவர் வாழ்நாள்ல மிக முக்கியமாக அவர் போராடியது என்னன்னா, பெண்களுடைய சுதந்திரத்துக்கும், விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு வலிமை சேர்க்கவும், பெண்களுடைய சுதந்திரத்துக்கும் அவர் மிக வாழ்நாள் முழுக்கவே அவர் போராடினாரு. அதுல பெண்களுக்கு சம சொத்தில் சம உரிமை, தேர்தலில் ஓட்டு உரிமை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மேலை நாடுகளில் இல்லாத பொழுது கூட இங்கு நம்முடைய சட்ட சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷனலாகவே அவர் அதையெல்லாம் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய உலக புரட்சியை செஞ்சாரு அப்படின்னு சொல்லணும். இன்று வாழும் அம்பேத்கராக நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை அரசியலில், பொது வாழ்க்கையில், பதவிகளில் கொண்டு வருகிறார். பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி 33% பெண்களுக்கான ஒரு தனி உரிமையை பெற்றுத்தர முனைகிறார். அப்படிங்கிறதுனால அவரை எப்படி பாராட்டினாலும் தகும். பாராட்டுக்களை மீறி நமக்கு என்னை போன்ற பெண்களுக்கு, பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக மேலிடக்கூடிய உணர்ச்சி நன்றி உணர்ச்சி. நன்றி, பெருமை, மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தி, எல்லாத்தையுமே நாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பெண்களுக்கு இந்த பாராளுமன்ற இடஒதுக்கீடு அப்படின்னு சிலர் கேக்குறாங்க. ஏன்னா அந்த சிலரை பொறுத்த வரைக்கும் அவங்க பெண்களை ரொம்ப மதிக்கிற குரூப். அவங்க கட்சியில 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வைக்கணும், எல்லாம் இப்ப நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாம் சமமா தானே இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க கட்சியிலே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெண் எம்எல்ஏவாகவோ, எந்த ஒரு பெண் எம்பி ஆகவோ இருந்தா தெளிவா அவங்க கட்சியில பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், அவங்க உறவுக்காரங்களா இருப்பாங்க. ஒண்ணு மனைவியா இருப்பாங்க, இல்ல மகளா இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு ஒரு குடும்பத்து உறவா இருப்பாங்க. பெரிய வீட்டு உறவு, சின்ன வீட்டு உறவு, மொத்தத்துல உறவுக்காரங்களா இருந்தாதான் அங்க பெண்களுக்கு இடமே கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன எல்லாம் இப்படி நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டுல ஒரு வெக்கக்கேடா நம்ம பாக்குறோம். நியாயமா அவங்களுடைய வீட்டு பெண்களும் சேர்ந்து இங்க இந்த 33% பெண்களுக்கான தனி உரிமையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். இதுல இன்னைக்கு பாஜக உறுப்பினர்கள் யாருமே தமிழ்நாட்டில ரெப்ரசன்ட் பண்ணல. பார்லிமெண்ட்ல நம்மள ரெப்ரசன்ட் பண்றவங்க எல்லாருமே டிஎம்கே, காங்கிரஸ் அலையன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. பட் அவங்க வீட்டிலையும் மகளை பெற்றவங்களா இருப்பாங்க, சகோதரிகளோட பிறந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆணாதிக்க சிந்தனையை அகற்றி விட்டு இந்திய அளவில், உலக அளவில் நம்முடைய இந்திய பெண்களை மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும், அது மூலமாக நம் இந்தியாவுக்கே பெருமை தேடி தர வேண்டும் என்ற அடிப்படை தேசிய உணர்வு இருந்தால் கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் கனவில் அவர்களும் கைகோர்த்து கொள்வார்கள். எந்த ஒரு இந்திய ஆண்மகனாக இருந்தாலும் இந்த பெண்களுக்கான தனியுரிமை சட்டத்தை வரவேற்று வாழ்த்தி ஆதரிப்பார்கள். அண்ணல் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு சமூகத்தின் உயர்வும், எந்த ஒரு சமூகத்தின் மேன்மையும்
அந்த சமூகத்தின் பெண்களின் வலிமையும் உயர்வையும் பார்த்தே கணக்கீடு படுகிறது, அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. We can judge any society's we can judge any society's culture and development by the status that its women hold அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அன்னைக்கே சொன்ன அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த கனவை இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்ற முயற்சிகள் அனைத்தையும் எடுத்து விட்டார். இனி ஸ்பெஷல் பார்லிமெண்டரி செஷன், சிறப்பு பாராளுமன்ற கூட்டம் 16ல இருந்து 18 வரைக்கும் நடக்குது. அதுல தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களின் குரலை கேட்டு தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதற்கான ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இது கட்சி சம்பந்த விஷயம் இல்ல, எலெக்ஷன் கிட்ட வருது அப்படின்னு நினைச்சு இதுக்கு அவங்க எதிராக ஓட்டளிப்பாளர்கள். ஆனால் அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள், இந்தியாவுக்கு எதிரானவர்கள், உலக வரலாற்றுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஆயிரும். மேலை நாடுகள்ல எல்லாம் ஓட்டுரிமை வரதுக்கு முன்னாடி இந்தியாவில வந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே பேப்பர்ல இருக்கு. பெண்களுக்கான பல விஷயங்கள், நல் திட்டங்கள் பேப்பர்ல இருக்கு, சட்டங்கள்லாம் இருக்கு. பாரதி என்னைக்கோ பாடிட்டு போனாரு, சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இளைப்பிள்ளை காணென்று கும்மி அடி அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் அப்படி கும்மி அடின்னு அவர் கண்ட கனவு இன்னைக்கு வரைக்கும் முழுதாக நிறைவேறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. பெண்களுக்கு சம உரிமை சொத்துல தமிழ்நாட்டுல இருக்கு, இந்தியா முழுக்கவே அது அமல்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா உண்மையாக நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல சொல்ல முடியும். இங்க நம்முடைய திருப்பூர் கார்பரேஷனுடைய முன்னாள் மேயரும் முன்னாள் கவுன்சிலரும், ஏன்னா இன்னைக்கு கேண்டிடேட்டா இருக்கிறாங்க காடேஸ்வரா தங்கராஜ் அவர்கள், இவங்க என் கூட இருக்கிறாங்க. திருப்பூர் கவுன்சிலர்ஸ் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா அப்படின்னு அவங்க சொல்லணும். யார் கொடுக்குறாங்க, எந்த கட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றதே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இன்னும் பல ஊர்கள் இருக்கு. இப்போ மதுரையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல இடங்கள்ல பெண்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்பட்டா கூட அது அவங்களோட பின்னாடியில இருந்து அதை ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கணவரோ இல்ல தந்தையோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு முகமா இருக்கிறாங்க. பீகார்ல கூட நம்ம இதை பார்த்தோம். ரபரி தேவி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா ஆட்சியை நடத்தினது யாருன்னு பார்த்தா கணவர் லல்லு பிரசாத் யாதவ், மகன் தேஜஸ்வி யாதவ், அவங்கதான் நடத்திட்டு இருந்தாங்க. அதை தாண்டி அவங்க என்ன பேசிட முடிஞ்சது? இப்படிப்பட்ட ஒரு பப்பட் ரெஜிம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, சட்டங்கள்ல எல்லாமே இருக்கு, சம உரிமை பல இடங்கள்ல இருக்கு. ஆனா அந்த சட்டங்களை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்றால் பெண்களுக்கு சட்டமியற்றும் இடத்தில் சரியான அங்கீகாரமும் அதிகாரமும் வேண்டும். அந்த அதிகாரத்தில் பங்கு நீங்களா கொடுக்கலன்னா மோடி அவர்கள் எடுத்து உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கொடுப்பாருங்க. எங்களுக்கு நீங்க எல்லாருமே பெண்களுக்கு, எங்களுக்குன்னு நான் பெருமையா சொல்றேன், பாரத பெண்களுக்கு மோடி அவர்கள் அந்த அதிகாரத்தில் 1/3 மூன்றில் ஒரு பங்கை எடுத்து கொடுக்க வேண்டும். சட்ட அதிகாரத்தில், சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் 3/4 ஒரு பங்கை எடுத்து கொடுக்க வேண்டும். பாராளுமன்றத்துல ஆரம்பிச்சு கடைசி பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாத்திலையும் அந்த ஒரு பங்கீடை கொடுக்க வேண்டும் என்று அவர் காணும் கனவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அதற்கான ஆதரவை கொடுப்பது இந்தியனாக நம் அனைவரின் கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியில நான் பரப்புரை பண்ண வந்திருக்கிறேன். பாஜக கட்சி சார்பாக நான் மிகவும் மதிக்கும் என் ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுடைய தங்க மகன் சகோதரர் தங்கராஜ் அவர்கள், காடேஸ்வரா தங்கராஜ் அவர்கள் எல்லாருக்கும் திருப்பூர்ல ஏற்கனவே மிகப்பெரிய அளவுல அறிமுகமானவர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். இன்னைக்கு கேண்டிடேட்டா இருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி கவுன்சிலரா இருந்த அவர் நிறைய மக்கள் சேவைய உண்மையாகவே அவர் செயல்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு
இவர் மேல மக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அபிமானத்துக்கு நாம எதை வந்து ஒரு தரவா காட்டலாம், ஆதாரமா காட்டலாம்னு சொன்னா, திருப்பூர்ல இதுக்கு முன்னாடி அதிமுக தரப்புல குணசேகரன் ஐயா அவர்கள் தான் எம்எல்ஏவா இருந்தாங்க. இன்னைக்கு குணசேகரன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் அவங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் இன்ஃபேக்ட் மேடம் மிஸ்ஸஸ் கவிதா குணசேகரன் அவர்கள் கூட நம்மளோடய தான் வந்து டிராவல் பண்றாங்க, வந்திருக்காங்க இல்லையா? அவங்க நம்மளோட டிராவல் பண்றாங்க. ஒரு சகோதரனா அவங்க வந்து தங்கராஜ் சாருக்கு வந்து தன்னுடைய முழு ஆதரவு மட்டும் இல்லாம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு இப்போ ஜஸ்ட் அவுட் சைட் அவங்க வந்து டிராவல் பண்றாங்க. இந்த அதிமுக வேறு பாஜக வேறு அப்படிங்கிற பேச்சு ஒரு பிரித்தாளும் சூழ்த்தியை எதிர்கட்சியினர் முயன்று கொண்டிருக்கிறார்கள். என்ன 2 வருஷம் முன்னாடி தனித்தனியா இருந்தவங்க தானே, இப்ப என்ன சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்லாம் பிரித்தாளும் முயற்சிக்கிறாங்க. ஆனா திருப்பூர்ல அந்த பாட்சா பலிக்கவே பலிக்காது. தமிழ்நாட்டிலே அந்த பாட்சா பலிக்காது. திருப்பூர்ல அமமுக ஒரு பக்கம், பாமக ஒரு பக்கம், இவங்க ஏசிஎஸ் அவர்களுடைய புதிய நீதி கட்சி ஒரு பக்கம், எல்லாரையும் நான் இப்ப அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை போட போறேன். அங்க எல்லாருமே வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மிக இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு நம்பிக்கையோட சொல்றாங்க. அதிமுகவும் பாஜகவும் இணைந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை விட அதிக சந்தோஷம் திருப்பூர் வாழ் மக்களுக்கு. ஏன்னா இங்க திமுக காரங்க கடந்த 5 வருஷமா என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசினாலும் பத்தாதுங்க. நேத்து நைட்டு நான் வந்ததுல இருந்து இங்க நான் வந்து அதுக்கு முன்னாடி திருப்பூர்ல நம்ம தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்காப்புல திருப்பூர்ல, அவருக்கு ஒரு குரூப் இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க தெரியுமா? முன்னாடி கமல் கட்சியில இருந்தாங்க. கமல் கட்சியில தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் நம்பிக்கையும் வீணடிச்சுட்டு கடைசியில இன்னைக்கு பாஜகல வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நான் சொல்லல, நீங்க உடனே இது ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு உண்மை நிலவரம் அதான். திமுக இருந்த பல பேர் இன்னைக்கு அதிருப்தியில திமுகவுக்கு எதிராக முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மக்களை சொல்றேன், பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு 5 வருஷம் முன்னாடி பூச்சாண்டி காமிச்சாங்கல்ல இந்த திமுக. இன்னைக்கு பாஜக உள்ள வந்துரும்னு சொன்னா அப்படியாங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு அதை ஒரு நற்செய்தியா பாக்குறாங்க மக்கள். திருப்பூர்ல பாஜக உள்ள வர வேண்டும் அப்படின்னு மக்கள் போற இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் மோடி அவர்களுடைய தலைமையில், எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஆதரவில் திருப்பூரில் இந்த 5 வருட விடியா ஆட்சி தீர்ந்து மீண்டும் நல்லாட்சி மலர வேண்டும், மீண்டும் திருப்பூருக்கான தேவைகள் அனைத்தும் தாமதமில்லாமல் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்தோட சேர்ந்து நம்பிக்கையான ப்ரூவன் கேண்டிடேட், மிக மிக நம்பிக்கையான ஒரு தங்கராஜ் ஐயா அவர்கள் வந்து திருப்பூர்ல இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கு நிக்கிறாருங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் நடக்கணும்னு சொன்னா ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னா நீங்க அவரை போய் பார்க்க தேவையில்ல, அவரே தான் உங்களை வந்து பாப்பாரு. இது திருப்பூர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரொம்ப ஆக்சசிபிள் பர்சன். ஒரு தடவை எம்எல்ஏ ஆயிட்டா அதுக்கப்புறம் வர்றதே இல்ல. 4 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் டைம்ல சீட்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில வந்து நிக்கிறது. அந்த சீட்டு கிடைக்கலன்னு சொன்னதும் அப்படியே ஜம்ப் ஆகி வேற தொகுதியில போய் சீட்டு வாங்கிட்டு நிக்கிறது. அந்த யாரும் உங்களுக்கே தெரியும். இப்ப சிட்டிங் உள்ளூர் எம்எல்ஏ எங்கங்க போயிருக்காரு? எங்க அவரு ஏன் ஓடி போயிட்டாரு? ஏன் அவர் வந்தா மக்கள் திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். எங்க போனாலும் இந்த குப்பை கூடத்துக்கும் இந்த குப்பைகளை எரிக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மாசுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த குப்பை கிடங்கு, குப்பை கூலம் போன்ற விஷயங்களுக்கும் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, நீக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு? எம்எல்ஏ ஓடி போயிட்டாரு. இங்க மேயர் ஒருத்தர் இருக்கிறாரு, இது வந்து எம்எல்ஏ பிரச்சனை இல்ல, எங்க கார்பரேஷன் பிரச்சனை, நீங்க மேயர பாத்துக்கீங்கன்னு அவர் ஓடி போயிட்டாரு. அவங்க கெட்ட நேரம். மேயர் தாங்க இன்னைக்கு வந்து திமுக தரப்புல கேண்டிடேட்டாவே நிக்கிறாரு. தினேஷ் அவர்களை நான் கேட்கிறேன், அவர் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. பட் மக்கள் பேசுறத நான் உங்ககிட்ட, ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு நானா உங்களுக்கு சொன்னாதான் உண்டு. நீங்க வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்ட மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எதுவுமே நடக்கல. இத்தனை 4 வருஷம் சும்மா இருந்துட்டு என்ன 1 மாசம் இருக்குமா ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒண்ணு அமைச்சாரு. நான் இப்படி இந்த திட்டு ஏன் என்னை வந்து நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேனே, ஏன் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு கேட்டாரு. அது எப்போ? 1 வாரம் தான் இருக்கும். நான் எல்லாம் பண்ணிட்டேனே, எல்லாம் பண்ணிட்டேன். ஆமாங்க, மக்கள் கூட நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்ட எல்லாத்தையும் பண்ணல, உங்களுக்கு அனுகூலமான எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வெளிப்படையா மக்கள் பேசுறாங்க. ஒரு மேயரா இருந்துகிட்டு ஒரு கார்பரேஷன்ல மேக்சிமம் கவுன்சிலர்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கான தேவையை எங்க நீங்க பாத்தீங்க? இங்க இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அவங்களுடைய தேவைகளை நீங்க பாத்தீங்களா? அவங்க எந்த இண்டஸ்ட்ரீஸோட தேவையை பாக்குறீங்க? இந்த ராத்திரி ரகசியமா எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குப்பைய. நீங்க நினைச்சா அதை நீங்க நிறுத்த வேண்டியது தானே? நிறுத்த முடியும் இல்ல? ஆமா, கொஞ்சம் டஃப் லவ் தான் கொடுக்கணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு வேண்டியாங்க. திருப்பூர்ல பலர் வந்து உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு சாதகமா நடந்துகிட்டு இருக்கீங்க. சரிங்க, நீங்க அப்படி கூட பண்ணுங்க. அது கூட நாங்க பழகிட்டோங்க. திமுக அரசுல உங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் நீங்க செஞ்சுப்பீங்க அப்படிங்கறத நாங்க பழகிட்டோம். அது கேட்கறதுக்கு கூட இப்ப வந்து மக்கள் வந்து சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா கேக்குற, எவ்வளவு நாளுக்கு அது நடக்கும்? தண்ணிய கலப்படமாக்கிட்டு மூச்சு காத்த மொத்தமா காணாம அடிச்சுட்டு எத்தனை நாளுக்கு நீங்க அந்த மாதிரி வியாபாரம் கூட பண்ணிட முடியுங்க? சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும். திருப்பூருங்கிறது ஒரு காலத்துல டாலர் சிட்டி அப்படிங்கிற, இன்னைக்குமே அந்த டாலர் சிட்டி அப்படின்னு உலகம் முழுக்க புகழ்றாங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே அதிக அளவுல வரி கட்டுற மாநிலம், ஜிஎஸ்டி கட்டுறதுல முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற பெருமைகளுக்கெல்லாம் கொங்கு மண்டலமும் குறிப்பாக திருப்பூருடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனும் மறுக்க முடியாத ஒரு காரணம். இங்க இதுதான் மேக்சிமம் எக்ஸ்போர்ட்ஸ். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய வியாபாரத்துக்காக நீங்க போட்டி போட்டு 4 இடத்துல போய் அந்த முதலீட்டை நீங்க வாங்கணும். இங்க ஒரு எம்எல்ஏ இருந்தாரு இல்ல, திமுக எம்எல்ஏ, நம்முடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் வெளியூரா போயிட்டு அவரு பல அஜெண்டா இதோட அவர் வெளியூர் போனாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அறிக்கை வருது இல்லையா, 1000 கோடிகள், இத்தனை 1000 கோடிகளுக்கு நம்ம வந்து முதலீடு, வெளிநாட்டு முதலீடு எல்லாம் நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோம் சொல்றாரு இல்லையா? எங்க திருப்பூருக்கான அந்த ஒப்பந்தங்கள் எங்க? அது அந்த எம்எல்ஏ தானே போய் கேட்டு பெற்று இந்த ஊருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். எங்க அவரு என்ன கொண்டு வந்தாரு? இந்த 5 வருஷத்துல இங்க எத்தனை புது பிசினஸ் கொண்டு வந்தாங்க? மாறாக இங்க ஏற்கனவே இருந்த எம்எஸ்எம்இக்கள் இங்க இன்னைக்கு நூற்றுக்கணக்குல மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது மூடப்படும் தருவாயில் இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு? இருக்கிற இண்டஸ்ட்ரிய நீங்க வந்து ஊக்குவிக்க முடியலன்னா இதுல அங்க போய் பாரு, அங்க இங்க இந்த ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில கூப்பிட்டாங்க, ஸ்பெயினுக்கு போய் அங்க முதலீடு வந்துச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிங்க. திருப்பூருக்கு என்ன பண்ணீங்க? அதுல முதலீடுல உங்களுக்கு எவ்வளவு பங்கு இங்க வந்துச்சு? இல்ல நாங்க வந்து விசைத்தறி ஆடைகளுக்கு வந்து நாங்க உண்மை அது வந்து அந்த கணக்குல நாங்க சேர்க்கல. ஏன் சேர்க்கல? இந்த எம்எல்ஏ சொல்லிருக்கணும்ல, ஸ்பெயின் வரைக்கும் போறீங்க, அங்க எல்லாரும் டிஷர்ட் போட மாட்டாங்களா? அங்க அந்த சாய துறைக்கு வந்து அங்க வந்து ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன் பண்ணல? இதுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு அவர் ஓடியே போயிட்டாரு. அவர் வேற தொகுதிக்கே போயிட்டாருங்க. திருப்பூர் ஊரை விட்டு அவர் போயிட்டாரு. இன்னைக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் மட்டுமல்லாமல் தீர்வை கொடுப்பதற்காக நம்முடைய சகோதரர் பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜ் அவர்கள் களம் இறங்கி உள்ளார். அவருக்கு தாமரை சின்னத்தில் இன்று மாலை நேரத்தில் நான் பரப்புரை செய்கிறேன். அவரோட தந்தையார எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களின் ஒற்றுமைக்கும் கன்சால்டேஷனுக்கும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே இதோ இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன், வெளியே வந்து பாங் கேக்குதுங்க. இங்க வந்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இடம். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைய
மத நல்லிணக்கத்தை, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கான உத்தரவாதத்தை, பாதுகாப்ப, இதை எல்லாத்தையுமே கூட தனிப்பட்ட முறையில இத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இனி மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏவாக அதை செஞ்சா அதுக்கு ஒரு பெரிய ரீச் இருக்கும். அவங்க ஓட்டுக்காக அதை நம்ம செய்யல, அவங்களுக்கு எல்லாம் இங்க ஓட்டே கிடையாது. ஆனா எங்கெங்கயோ பேசுறாங்க. ட்ரெயின்ல ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கரை வெட்டி கொண்டுகிட்டு இருக்கோம், அதுக்கு இங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு நாதியத்து இருக்கும். அமைச்சருங்களே பேசுறாங்க, இங்க வந்து பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுல அவங்க உதவி பண்றாங்கல்ல, அவங்கள பார்த்து பானிபூரி விற்கிறவங்க, பான் பீடை போடுறவங்க அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல, அமைச்சர்களே பேசுறீங்கல்ல. நான் கேக்குறேன், அப்படி வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி நீங்க பண்ற அந்த ஈன அரசியல் தேவைதானா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல அவங்க பொழப்பு தேடி வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அரசியலா பேசல, மனிதாபிமானத்தோட பேசணும். அந்த மனிதாபிமானம் கூட இல்லாம தமிழ் தமிழ் தமிழன் தமிழன் அப்படிலாம் நீங்க பேசுறீங்களே, நீங்க எத்தனை பேரு நீங்க இங்க வந்தா தமிழன்னு சொல்றீங்க, சவுத்துல வந்தா தமிழன்னு சொல்றீங்க, நார்த்ல போனா அங்கங்க எந்த ஜாதி எந்த மொழி இருக்கோ அந்த மொழியில நீங்க வந்து அரசியல் பண்றீங்க, வேட்பாளர் நிறுத்துறீங்க. டெல்லிக்கு போனா டோட்டலா அப்படியே இந்தியில பேசுறீங்க. இதுல என்ன இந்த இரட்டை வேடத்தை வந்து எவ்வளவு நாள் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறது? பாஜக உள்ள வந்துரும், அவங்க வடக்கத்தி கட்சி அப்படின்னு சொல்றீங்களே, அவங்க யாரும் வந்து தமிழ் அப்படின்னு மோடி அவர்கள் நான் ஒரு தமிழன் அப்படின்னு அவர் வந்து சொல்லலைங்க. இங்க பல பேரு திமுக கூட்டணியில நான் ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டு தான், தமிழன் என்ற போர்வையில் உலாவி கொண்டிருக்கும் தமிழர் அல்லாதவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. நீங்க நேரடியா சொல்லுங்க, ஆமா நான் இந்தி, ஆமா நான் மலையாளம், ஆமா நான் தெலுங்குன்னு சொல்லுங்க, எல்லாரையும் மதிக்கிறவங்க தான் நாம. ஆனா நான் தமிழ்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒண்ணு பேசிட்டு வெளியே ஒண்ணு வந்து பேசுறது, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, வீட்டுக்குள்ள சாமி கும்பிட்டு வெளியே வந்து அந்த விபூதியை அழிக்கிறது, இப்படித்தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா மொழி விஷயத்துல ரெட்ட வேணும், மத விஷயத்துல ரெட்ட வேணும், உங்களுடைய மக்கள் விஷயத்துல ரெட்ட வேணும். இந்த ரெட்டை வேடத்தை அகற்றுவோம். பாஜகவை திருப்பூர் தெற்கில் பாஜகவை மலரச் செய்வோம். தமிழ்நாடு முழுக்க அண்ணன் இபிஎஸ் ஐயா அவர்களின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மலரச் செய்வோம். நன்றி. விசிகா கட்சியினர் வந்து இன்னைக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல நானே வந்து பார்த்து ஒரு நிமிஷம் ஜர்க்கானது என்னன்னு பாத்தீங்கன்னா, மது போதையை ஒழிப்போம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனையோ உயிர்கள் போச்சு. அதுல பலருடைய வீடுகள்ல செய்திகள்லாம் வந்த ஒரு விஷயம், யார் போட்டோ தொங்கிச்சுங்க? யார் போட்டோ தொங்கிச்சு? அண்ணன் திருமா அவர்களுடைய போட்டோ தான் அவங்க வீட்டுல தொங்கிச்சு. இல்லன்னு சொல்ல முடியுமா? செய்திகள்ல வந்த ஒரு செய்தி இல்லன்னு சொல்ல முடியுமா? சாத்தான் வேதம் ஓதுவதை போல போதை கலாச்சாரத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீய ஒரு ஆட்சியில அங்கம் வகிச்சுக்கிட்டு நாங்க வந்து போதைக்கு எதிரி. எப்படி கஞ்சா வந்து ரோட்டுக்கு ரோடு கிடைக்குது, அவன் கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு அம்மாவை வெட்டுறான், வெளியூர்காரனை வெட்டுறான், நான்கு நெறியில டீ குடிக்க வந்தவனை வெட்டுறான். இப்படி இருக்கு நிலைமை. இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க, அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா அந்த உரிமை தொகை சிந்தாம சிதறாம அப்படியே கணக்குல வந்த அன்னைக்கு அப்படியே டாஸ்மாக்கு போய்கிட்டு இருக்கிற அவலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் 5 வருஷமா தட்டி கேட்காத திருமா அவர்களும் அவருடைய கட்சியினரும் இப்ப வந்து மேனிபெஸ்டோல மதுபோதையை ஒழிப்போம்னு சொல்றாங்களா? பிராமிஸ் பண்றாங்களா? எப்படி ஒழிப்பாங்க? எப்படி ஒழிப்பாங்க? தன் முதுகை திரும்பி பார்த்து அவங்க இத வந்து இந்த மனசாட்சியோட இதை அவங்க சொல்ல முடியுமா? டாஸ்மாக்க அம்மா புரட்சி தலைவி அவர்கள் டாஸ்மாக் டைமிங்ஸ கட் பண்ணாங்க, நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை அப்புறப்படுத்தினாங்க, பள்ளிக்கும் கோயில்களுக்கும் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக்குகளை அப்புறப்படுத்தினாங்க. அப்படிதாங்க நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டீல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து குடிநோயாளிகள் அதிகமாக போன ஒரு மாநிலம். இங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை அப்புறப்படுத்தணும். ஆனா இந்த அரசுல, திமுக அரசுல என்ன பண்ணாங்க? மணமகள் மன்றங்கள் ஆரம்பிச்சு
அருமையாக அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்து டார்கெட் வச்சு மதுவை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஒரு வாய் இல்ல. அவங்க மேனிபெஸ்டோல எழுத்து மூலமா ப்ராமிஸ் பண்றாங்களா? எத்தனை 505 ப்ராமிஸ் திமுக கொடுத்துச்சு, இன்னொரு 100 சில்லற ப்ராமிஸ் விசிக கொடுத்துச்சு. அதோட இதையும் காமெடின்னு நினைச்சு போக வேண்டியதுதான். அடுத்தது என்ன சொல்றாங்க? ஆணவ கொலைகள். ஆணவ கொலைகளை நாம தட்டி கேட்போம், அதற்கு பெரிய சட்டம் கொண்டு வருவோம். இத்தனை நாள் நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க, உங்க கூட்டணிக்காரங்க தானே அரசு நடத்தினாங்க. அநியாயமா கவின் உயிர் போன போது நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு ஏன் முயற்சி பண்ணல? 4 நெறியில படிச்சா அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்ட ஆளுங்கள் தானுங்க. படிச்சா நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை நல்ல பேரு, சின்னத்துறை நல்ல பேர் வாங்கிட்டாப்புல படிச்சு. அங்க ஒரு சாதி ரீதியான ஒரு கடும் தாக்குதல் நடக்குது. அப்ப நீங்க ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வரல? இந்த நேத்து மோட்டார் பைக்ல குறிப்பிட்ட 4 நெறி சியோர் நகர்னு 2 இடத்துல அடுத்தடுத்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. யார் அந்த முயற்சிக்கு பின்னாடி நின்றது? எந்த கட்சிக்காரங்க சொல்லுங்க. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையா இந்த மாதிரி ஏமாத்து சத்தியமெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை விட எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தான் என்னமோ பட்டியலினத்தர் மேல ஒரு இது இருக்கு, அக்கறை இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே அந்த அக்கறை இருக்கு. ஏதாவது ஒரு தவறு நடந்தா அது தமிழ்நாட்டுக்கே அவமானம், மற்ற சமூகங்களுக்கு அவமானம் என்ற புரிதல் மற்ற சமூகங்களுக்கு இருக்கு. நீங்க காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு சமூகத்தை, ஒரு ஒரு குறிப்பிட்ட சாராரை நான் தான் உங்களுக்கு விடிவெளின்னு சொல்லி ஏமாத்துறத நிறுத்துங்க. அப்பவே அவங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிடும். தூய்மை பணியாளர்கள் ரோட்ல இறங்கி போராடினாங்களே, எந்த சமூகத்தினர்? அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? போராட்டத்தை நிறுத்திட்டு குறைந்த சம்பளத்துக்கு எந்த ஒரு டிமாண்டும் இல்லாம கான்ட்ராக்ட்ல போய் வேலை செய்யுங்க அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. நீங்க வேணாம் இந்த வேலைன்னு சொன்னா, இந்த வேலை வேணும் அப்படின்னு சொன்னா அதானே சொன்னார் அவரு. இந்த வேலைக்காக நீங்க போராடினா இந்த வேலையே நமக்கு நிரந்தர அடையாளம் ஆயிரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப அடுத்தது என்ன சொல்லிருக்கணும்? அதற்கு பதிலாக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில திமுக ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடி உங்க எல்லாருக்கும் மாற்று அரசு வேலையை நாங்க உண்டு பண்ணுவோம் சொல்லிருக்கணும் இல்ல. படித்தவர்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்குறேன்னு அவங்க இதுல சொன்னாங்கல்ல வாக்குறுதியில, அதை நீங்க வாங்கி கொடுத்துருக்கணும்ல. அதை விட்டுட்டு வேலைய நீங்க வேலை வேணும்னு போராடாதீங்க. அதுவே நம்மளுக்கு அடையாளம். என்ன போராடாதீங்க? அரசு வேலையா எங்களை பர்மனன்ட் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு அரசு வேலை வேணும்னு போராடாதீங்க, கான்ட்ராக்ட்ல போய் இதே வேலையை பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அடுத்த கேள்வி சார். விஜய் அவர்களுடைய அரசியல நான் எந்த விதமான கருத்துமே சொல்றதே நிறுத்திட்டாங்க சார். ஏன்னா அவங்களே எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க. படம் ரிலீஸா அதை அவங்களே பாத்துக்கிறாங்க, பிரச்சாரமா அதையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. பனையூரை தாண்டி முதல்ல அந்த அரசியல் வெளியே வந்ததா சார் நம்ம எந்த கருத்தையுமே சொல்ல முடியும். கேம்பெயின்னு சொல்றாங்க, வர்றதில்ல. கேம்பெயின் நடத்துறத விட கேன்சலேஷன் தான் அதிகமா இருக்குது. வர்றேன்னு சொல்றவங்க வர்றதில்ல, தர்றேன்னு சொல்றவங்க தர போறது இல்ல, தர முடியாது. எல்பிஜி சிலிண்டரை பத்தி மத்திய அமைச்சரவை தவிர, மத்திய அரசை தவிர வேற யாரு ப்ராமிஸ் பண்ணாலும் அதை அவங்களால நடத்த முடியாது. இதெல்லாம் இந்த நீட் தேர்வை பத்தி ஏமாத்திக்கிட்டு அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அது போலதான் எல்பிஜி சிலிண்டரை எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ப்ராமிஸ் பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல எங்க அது வருது? இன்னைக்கு திருப்பூர்ல பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு நடுவுல புலம்பெயர்ந்து வந்தவர்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், உணவு துறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு சிலிண்டர்ஸ் தேவைப்படுது. அதுக்கு அந்த 5 கிலோ சிலிண்டரை எந்த தட்டுப்பாடும் இல்லாம வரவழைச்சு இங்க விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருப்பூர் முழுக்க. இது மத்திய அரசின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல சிலிண்டர் நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன், 8 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அடிப்படை செயல்பாடே தெரியாம இஷ்டத்துக்கு கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறது. முதல்ல
விஜய் அவர்கள் அவருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களே வந்து அவங்க மாத்தணும். அந்த அந்த மாற்றம் வந்தாதான் அவர் நினைக்கிற மாற்றத்துக்கு அவர் போராட கூட முடியும். சோ நோ கமெண்ட்ஸுங்க. இன்னைக்கு ரோட் ஷோ இங்க பண்றாரு. அந்த ரோட் ஷோவை பத்திரமா ஜாகிரதையா முதல்ல பண்ணட்டும். அதுக்கப்புறம் பெண்கள் யார் பக்கம் அப்படிங்கறத பார்ப்போம். சார், திருமா அவர்கள் இப்பெல்லாம் வந்து மக்களுக்காக பேசுறதை விட என்னவோ விஜய்க்கு எதிராக பேசுறதையும் அதைத்தான் அவர் தன்னுடைய ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. நானே விஜய் அவர்களை பத்தி பேச மாட்டேன்னு சொல்றேன். திருமா அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர். அவர் வந்து மக்கள் விஷயங்களை பேசணும். பாஜகவை தாக்குறதுக்காக, அதாவது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு படம் வரலன்னா உடனே வரலங்கிறதுக்காக ஒருத்தர் திமுகவை திட்டுறாரு, பாஜகவை திட்டுறாரு. வந்துச்சுன்னு சொன்னா உடனே பாஜகவை திட்டுறாரு, திமுகவை திட்டுறாரு. அதே போல திருமா அவர்கள் என்ன நடந்தாலும் எப்படியாவது அதுல பாஜகவை திட்டுறாரு, அதிமுகவை திட்டுறாரு. நாளைக்கு அவங்க தோக்குறாங்க இல்லையா, அதுக்கு நீங்க பாஜக அதிமுகவை வந்து பழி போடுங்க, நாங்க அதை தாராளமா சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஏன்னா அதான் நடக்க போகுது. அது வரைக்கும் நீங்க மக்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்து பேசுங்கன்னு நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பணிவோடு சொல்லிக்கிறேன்.